ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி காந்தி அறிவாலயம் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ 2019 ஜனவரி மாத நடப்பு நிகழ்வுகள் 11ஆம் தேதியிலிருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உள்ள நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். அதாவது டெய்லி நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு தமிழ்நாட்டுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் என்னென்னா, கஜா புயலால் பாதிக்கப்பட்ட மாவட்டங்களில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதியளிப்பு திட்டத்தின் கீழ் 100 நாள் வேலையை 150 நாளாக எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. அதாவது 12 மாவட்டத்துக்கு மட்டும். அதாவது இத்திட்டம் பாதிக்கப்பட்ட 12 மாவட்டங்களில் உள்ள 133 ஒன்றியங்களில் மட்டும் இது நடைமுறைப்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, 45வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி எங்கன்னா சுற்றுலா மற்றும் டிஜிட்டல் மாற்றம் அப்படின்ற கருத்துருவில் சென்னையில் நடந்திருக்கு. சென்னையில் 45வது இந்திய சுற்றுலா மற்றும் தொழில் பொருட்காட்சி அப்படின்றது தான். நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா, மதுரை பாலமேடு ஜல்லிக்கட்டு போட்டியில் 10 காளைகளை பிடித்த மாடுபிடி வீரர் யாருன்னா பிரபாகரன் ஃபஸ்ட்டு ப்ரைஸும், 9 காளைகளை பிடித்த அஜய் செகண்ட் ப்ரைஸும், 8 காளைகளை பிடித்த கார்த்திக் தேர்ட் ப்ரைஸும் வின் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் 2018ஆம் ஆண்டில் காசநோய் பாதிப்பில் தமிழகம் 6வது இடத்துல இருக்குது. ஃபஸ்ட்டு மாநிலம் எதுனா உத்தரப்பிரதேசம், செகண்ட் மகாராஷ்டிரா, தேர்டு மத்திய பிரதேசம், ஃபோர்த்து ராஜஸ்தான், ஃபிஃப்த்து குஜராத், 6வது தமிழகம். நெக்ஸ்ட் மறைந்த முதலமைச்சர்கள் எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவுக்கு சேலம் மாநகராட்சி சார்பில் சேலத்தில் மணிமண்டபம் அமைக்கிறதா அடிக்கல் நாட்டியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஜெர்மன் தொழில்நுட்ப வழிகாட்டுதல் அடிப்படையில் தமிழகத்துக்கான புதிய வீட்டு வசதி கொள்கை உருவாக்கியிருக்காங்க. எங்கன்னா எந்த நாட்டோட தொழில்நுட்பம்னா ஜெர்மன் நாட்டோட தொழில்நுட்பத்தில் தான். நெக்ஸ்ட் தமிழகத்தில் ஒருங்கிணைந்த உணவு பூங்கா தருமபுரி மாவட்டம் ஈச்சம்பாடியில் அமைக்கப்பட்டு வருகிறது. தமிழகத்தில் ஒருங்கிணைந்த உணவு பூங்கா எந்த மாவட்டம்னா தருமபுரி மாவட்டம். எண்ணூர் துறைமுகம் மாமல்லபுரம் இடையே சென்னை வெளிவட்ட சாலை அமைப்பதற்கு ஜப்பான் 3420 கோடி கடன் வழங்குவதற்கான ஒப்பந்தம் டெல்லியில் கையெழுத்தாயிருக்கு. எந்த நாடு கடன் கொடுக்குதுன்னா ஜப்பான் நாடு தான். நெக்ஸ்ட் தமிழகம் குஜராத்தில் புதிதாக 3 கடற்படை விமான பிரிவுகள் அமைக்க மத்திய அரசு ஒப்புதல். எங்கன்னா தமிழகம் குஜராத்தில் புதிதாக 3 கடற்படை விமான பிரிவுகள் அமைக்க ஒப்புதல் அளிச்சிருக்காங்க சென்ட்ரல் கவர்மெண்ட். நெக்ஸ்ட் சென்னையில் நடைபெற உள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டின் முழக்கம் என்னென்னா, முதலீட்டாளர்களின் விருப்பம் என்ற சொற்றொடர் அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த முழக்கம் கேட்கலாம். முதலீட்டாளர்களின் விருப்பம் தான் அதோட முழக்கமாக இருக்குது. நெக்ஸ்ட்டு ஆடுதுறை 53 புதிய நெல் ரகம் அறிமுகம். அதாவது தஞ்சாவூர் மாவட்டத்தில் உள்ள கும்பகோணம் அருகே நெல் ஆய்வு நிலையத்தில் ஏடிபி 53 அப்படின்ற புதிய நெல் ரகம் அறிமுகம் செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா, எம்ஜிஆரின் 102வது பிறந்த தினத்தை ஒட்டி அவரது உருவம் பொறித்த 5 ரூபாய் 100 ரூபாய் சிறப்பு நாணயங்கள் வெளியிட்டிருக்காங்க அவரோட பிறந்தநாள் அன்னைக்கு. அவரோட பிறந்தநாள் எப்போனா 17/1/2019 ஜனவரி 17. நெக்ஸ்ட் தெற்காசிய அளவில் சிறந்த ஒருங்கிணைந்த கால்நடை பூங்கா சேலத்தில் அமைக்க இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் நாமக்கல் தமிழ் சங்கம் சார்பில் மண் போற்றும் மாமனிதர் பட்டம் சின்ன பாரதி அப்படின்றவர் பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் அத்திவரதர் விழா. அந்த விழா காஞ்சிபுரம் மாவட்டத்தில் வைக்க போகிறாங்க. அந்த விழா 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் இந்த விழா நடக்கும். எந்த மாதம்னா ஜூலை மாதம் இந்த விழா நடக்க இருக்குது. நெக்ஸ்ட் தமிழ்நாட்டுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்தியாவுக்குரிய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். ஆயுஷ்மான் பாரத் திட்டத்தில் இருந்து மேற்கு வங்க மாநிலம் வெளியேற இருக்குது அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்தெந்த மாநிலங்கள் தான் இந்த ஆயுஷ்மான் பாரத் திட்டத்திலிருந்து விலகி இருக்குன்னா, தெலுங்கானா, டில்லி, ஒடிசா, கேரளா, பஞ்சாப். இந்த மாநிலத்தோட இப்போ மேற்கு வங்க மாநிலமும் வெளியேற இருக்குது. நெக்ஸ்ட் சத்தீஸ்கர் மாநில அரசு சிபிஐ அமைப்பிற்கு தடை விதித்துள்ளது. அதாவது அந்த சிபிஐ விசாரணை வர்றதுக்கு முன்னாடி அந்த மாநில அரசிடம் முன்கூட்டியே தகவல் தெரிவிச்சுட்டு தான் வரணும் அப்படின்னு சத்தீஸ்கர் மாநிலம் சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் உலகின் உயரமான சிவலிங்கம் என இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸ் என்ற சாதனை புத்தகத்தில் கேரள மாநிலம் திருவனந்தபுரம் மாவட்டத்தில் உள்ள பாரசாலை அருகே உள்ள செங்கல் மகேஸ்வரம் பகுதியில் சிவபார்வதி திருக்கோயில் வளாகத்தில் 111 அடி உயரத்தில் அமைக்கப்பட்டுள்ளது சிவலிங்கம்.
இந்த சிவலிங்கம் வந்து இந்தியன் புக் ஆஃப் ரெக்கார்டர்ஸ் அப்படின்ற புத்தகத்தில் சாதனை புத்தகத்தில் வந்து இடம்பெற்றிருக்கு. அது எங்கன்னா கேரளா மாநிலத்தில் உள்ள திருவனந்தபுரம் டிஸ்ட்ரிக்டில் உள்ள பாரசாலை. நெக்ஸ்ட்டு வந்து நியூயார்க் டைம்ஸின் உலகில் சுற்றி பார்க்க சிறந்த 52 இடங்களின் பட்டியலில் இந்தியாவிலிருந்து இடம்பெற்றுள்ள ஒரே இடம் வந்து கர்நாடகா மாநிலத்தில் உள்ள ஹம்பி அப்படின்ற ஒரு பிளேஸ் தான். நெக்ஸ்ட் வந்து ஈனாம் அல்லது தேசிய விவசாய சந்தை வந்து ஏப்ரல் 14, 2016 விவசாய பொருட்களை ஆன்லைன் வழியாக வணிகம் செய்வதற்கான வசதியை வந்து மத்திய அரசு வந்து செய்துள்ளது அப்படின்ற ஒரு செய்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இண்டஸ் புட்ஸ் அப்படின்னா உணவு கண்காட்சி, உலக உணவு சூப்பர் மார்க்கெட். இது வந்து எங்கே நடந்துச்சுன்னா கிரேட்டர் நொய்டா அப்படின்ற பிளேஸ். அது எங்கே இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் அப்படின்ற மாநிலத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் பாயிண்ட் பார்க்கலாம். உலக திறன் கூடிய 2019 வந்து ஜார்க்கண்ட் மாநிலத்தில் உள்ள ராஞ்சியில் நடைபெற்றிருக்கு. எந்த டேட்னா 10/1/2019. நெக்ஸ்ட்டு வந்து ரேணுகாஜி பல்நோக்கு திட்டம் வந்து அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். டில்லி, ஹரியானா, உத்தரப்பிரதேசம், ஹிமாச்சல் பிரதேசம், உத்தரகண்ட், ராஜஸ்தான் போன்ற இந்த 6 மாநிலங்களை நீர் மேலாண்மையில் மேம்படுத்துவதற்கான திட்டம் தான். அதாவது நீர் மேலாண்மையை மேம்படுத்துவதற்கான திட்டம் தான் இந்த ரேணுகாஜி பல்நோக்கு திட்டம். இந்த திட்டத்துக்கான ஒப்பந்தம் வந்து 11ஆம் தேதி ஜனவரி மாதம் 11ஆம் தேதி வந்து கையெழுத்தாயிருக்கு. நெக்ஸ்ட்டு வந்து இந்தியாவின் நீளமான ஒற்றை லேன் எஃகு கேபிள் சஸ்பென்ஷன் பாலம் வந்து அருணாச்சல பிரதேசம் சியாங் ஆற்றின் மேல் கட்டப்பட உள்ளது. எங்கன்னா அருணாச்சல பிரதேசம் சியாங் ஆற்றின் மேல் கட்டப்பட உள்ளது. நெக்ஸ்ட் பாயிண்ட் என்னென்னா ராம ஜென்ம பூமி மற்றும் பாபர் மசூதி வழக்கை விசாரிக்க 5 நீதிபதிகள் அடங்கிய அரசியலமைப்பு பெஞ்சை உச்சநீதிமன்றம் அமைத்துள்ளது. நெக்ஸ்ட் என்னன்னு பார்க்கலாம். உலகின் வலிமையான பாஸ்போர்ட்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா வந்து 79வது இடத்துல இருக்குது. அதாவது உலகின் வலிமையான பாஸ்போர்ட்களை கொண்ட நாடுகளின் பட்டியலில் இந்தியா 79வது இடம். ஃபஸ்ட் பிளேஸ் என்னன்னா ஜப்பான் தான். அந்த நாடு தான் ஃபஸ்ட் பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து ஜனவரி 20, 2019ஆம் தேதி சந்திர கிரகணத்துடன் கூடிய சூப்பர் ஃப்ளட் மூன் அப்படின்ற ஒரு அதிசயம் வந்து நடந்துச்சு. இந்த சந்திர கிரகணத்தை வந்து எந்தெந்த நாடுகள்லாம் தெளிவாக பார்க்கலான்னா அமெரிக்கா, கிரீன்லாந்து, ஐஸ்லாந்து, மேற்கு ஐரோப்பா, மேற்கு ஆப்பிரிக்கா இந்த நாடுகள் வந்து இந்த சந்திர கிரகணத்தை வந்து தெளிவாக பார்க்கலாம் அப்படின்ற செய்தி கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உயர் வகுப்பினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியவர்களுக்கான 10% இடஒதுக்கீடு 2019-20 கல்வியாண்டு முதல் கல்லூரிகள் மற்றும் பல்கலைக்கழகங்களின் மாணவர் சேர்க்கையில் அமல்படுத்துகிறதா மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது இந்த 10% இடஒதுக்கீடை வந்து வருகிற கல்வியாண்டு, அதாவது இந்த ஜூன்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது 2019-20 கல்வியாண்டில் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறதா மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஏகலைவா மாதிரி உண்டு உறையுள் பள்ளிகளின் மாணவர்களுக்கான முதலாவது தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் வந்து ஹைதராபாத்தில் வந்து தொடங்கியிருக்கு. எப்போனா ஜனவரி 15. ஏகலைவா மாதிரி உண்டு உறையுள் பள்ளிகளின் மாணவர்களுக்கான முதலாவது தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டி ஹைதராபாத். நெக்ஸ்ட் வந்து 6வது இந்திய பெண்கள் இயற்கை விவசாய திருவிழா வந்து சண்டிகரில் வந்து நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து தேசிய பொது ஒத்துழைப்பு மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு நிறுவனம் சண்டிகரில் மொஹாலி அப்படின்ற பிளேஸில் ஜனவரி 14 குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சர் மேனகா சஞ்சய் காந்தி வந்து தொடங்கி வச்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சர்வதேச அளவில் சிறந்து விளங்கும் பல்கலைக்கழகங்களுக்கான பட்டியல் 2019 இதில் இந்தியாவைச் சேர்ந்த 49 பல்கலைக்கழகங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. 25 இந்திய பல்கலை வந்து முதல் 200 பிளேஸில் வந்து இடம்பெற்றிருக்கு. எந்தெந்த பல்கலைக்கழகம்னா பெங்களூரில் உள்ள இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் சயின்ஸ் அப்படின்ற பல்கலைக்கழகம் வந்து 14வது இடத்துல இருக்குது. அதுக்கப்புறம் மும்பையோட இந்தியன் இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படின்ற யூனிவர்சிட்டி வந்து 27வது பிளேஸில் இருக்குது. நெக்ஸ்ட் என்னென்னா சாக்சம் 2019 மத்திய பெட்ரோலிய பாதுகாப்பு மற்றும் ஆராய்ச்சி சங்கத்தின் நாடு தழுவிய விழிப்புணர்வு பரப்புரை வந்து புதுடெல்லியில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து 9வது சர்வதேச நுண் நீர்ப்பாசன மாநாடு வந்து மகாராஷ்டிரா மாநிலத்தில் அவுரங்காபாத்தில் வந்து நடக்க இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கும்பமேளா 2019 இது வந்து ஜனவரி 15 தொடங்கி மார்ச் 4 வரை வந்து நடைபெற இருக்குது, அதாவது நடந்துக்கிட்டு இருக்குது. இந்த கும்பமேளா வந்து எங்கே நடக்குதுன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பிரயாக்ராஜ் அப்படின்ற நகரத்தில்
கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் கூடும் இடத்தில் தான் இந்த கும்பமேளா வந்து நடக்குது. இந்த கும்பமேளா அந்த ஃபெஸ்டிவல் வந்து யுனெஸ்கோ வந்து 2017 தொட்டுணரத்தக்க இயலாத கலாச்சார பாரம்பரியமாக யுனெஸ்கோ வந்து இந்த கும்பமேளாவை வந்து அறிவிப்பு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து முதல் ஆமைகள் திருவிழா, இது வந்து ஒடிசா மாநிலத்தில் உள்ள பூரி அப்படின்ற இடத்துல வந்து நடக்க இருக்குது. இதோட முக்கிய நோக்கம், இந்த ஆமைகள் திருவிழாவோட நோக்கம் என்னென்னா ஆலிவ் ரிட்லி அப்படின்ற ஒரு ஆமை வகையை வந்து பாதுகாக்கிறது தான் இந்த திருவிழாவோட நோக்கம். நெக்ஸ்ட் என்னென்னா ஜெய் கிசான் ரின் முக்தி யோஜனா அப்படின்னா 50,000 கோடி விவசாய கடன் ரத்து செய்யும் திட்டம். ஜெய் கிசான் ரின் முக்தி யோஜனா வந்து விவசாய கடன் ரத்து செய்யும் திட்டம். இதை எந்த மாநிலம் வந்து செயல்படுத்துகிறாங்கன்னா மத்திய பிரதேச மாநிலம். நெக்ஸ்ட் வந்து உலக விமான போக்குவரத்து கூடுகை 2019 எங்கன்னா மும்பையில் நடந்திருக்கு. நெக்ஸ்ட் வந்து டிஃபோ பாலம், அந்த பாலம் வந்து அருணாச்சல பிரதேசம் சிபு ஆற்றின் மீது கட்டப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் வந்து 2வது உலக ஆரஞ்சு பழ திருவிழா வந்து ஆரஞ்சு பழங்களின் நகரம் அப்படின்னு அழைக்கப்படுற நாக்பூரில் வந்து நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கோயம்புத்தூர் நகரை அடுத்து நாட்டின் 2வது இராணுவ கண்டுபிடிப்பு மையம் வந்து மகாராஷ்டிரம் நாசிக் நகரில் வந்து அமைக்கப்பட உள்ளது. நெக்ஸ்ட் வந்து உயர் வகுப்பினரில் பொருளாதாரத்தில் பின்தங்கியோருக்கான 10% இடஒதுக்கீடை 3வது மாநிலமாக உத்தரப்பிரதேசம் அமல்படுத்தியிருக்கு. அதாவது இந்த 10% இடஒதுக்கீட்டை வந்து 3வது மாநிலமாக உத்தரப்பிரதேச மாநிலம் வந்து இப்போ வந்து அமல்படுத்தியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி எந்தெந்த மாநிலம் வந்து இதை வந்து அமல்படுத்தியிருக்காங்கன்னா குஜராத் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலம், 3வதாக உத்தரப்பிரதேசம். நெக்ஸ்ட் வந்து 1901ஆம் ஆண்டு முதலான இந்திய வானிலை வரலாற்றில் 2018ஆம் ஆண்டு இந்தியாவின் 6வது மிகவும் குளிரான ஆண்டாக வந்து அறிவிச்சிருக்காங்க. இந்த 2018ஆம் ஆண்டு இப்போ போனச்சுலே அந்த 2018 வந்து 6வது மிகவும் குளிரான ஆண்டு அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குழந்தைகளுக்கான இலவச மற்றும் கட்டாய கல்வி திருத்த சட்டம் 2019 குடியரசுத் தலைவர் வந்து அன்று வந்து ஒப்புதல் செஞ்சுருக்காரு. இதோட முக்கிய அம்சம் என்னென்னா 5ஆம் வகுப்பு மற்றும் 8ஆம் வகுப்புகளுக்கு வந்து சீரிய முறையில் வந்து தேர்வு நடத்தணும். அதாவது இந்த திருத்த சட்டம் என்னென்னா 201 தான் திருத்த சட்டம். நெக்ஸ்ட்டு வந்து என்னென்னா 10வது இந்திய ரப்பர் கண்காட்சி வந்து மும்பையில் வந்து நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் முதல் லித்தியம் அயன் ஜிகா தொழிற்சாலை வந்து பெல் மற்றும் லிப்காயின் அப்படின்ற தனியார் நிறுவனம், இந்த 2 நிறுவனம் இணைந்து வந்து உருவாக்க போகிறாங்க இந்தியாவின் முதல் லித்தியம் அயன் ஜிகா தொழிற்சாலையை. நெக்ஸ்ட் வந்து வட அந்தமானில் உள்ள சிப்பூர் கடற்கரை விமானத்தளம் INS கோக்கசா என பெயர் மாற்றம் செய்யப்பட இருக்குது. இந்த கோக்கசா அப்படின்னா அந்த அந்தமான் தீவில் வாழ்கிற ஒரு வெள்ளை நிற கடல் கழுவின் பெயர் தான் இந்த கோக்கசா. நெக்ஸ்ட் வந்து 9வது துடிப்புமிக்க குஜராத் சர்வதேச உச்சி மாநாடு எங்கே நடந்துச்சுன்னா அகமதாபாத்தில், குஜராத்தில் உள்ள அகமதாபாத். நெக்ஸ்ட் வந்து இந்திய திரைப்படத்தின் தேசிய அருங்காட்சியகத்திற்கான புதிய கட்டடம் வந்து மும்பையில் 19ஆம் தேதி அன்று பிரதமர் நரேந்திர மோடி வந்து திறந்து வச்சிருக்காரு. அதாவது இந்திய திரைப்படத்தின் தேசிய அருங்காட்சியகத்திற்கான புதிய கட்டடத்தை. நெக்ஸ்ட் வந்து உன்னதி அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். யுனிஸ்பேஸ் நானோ சேட்டிலைட் அசம்பிளி அண்ட் ட்ரெயினிங் ப்ரோக்ராம் அப்படின்னா என்னென்னா இந்திய விண்வெளி ஆராய்ச்சி கழகத்தின் மூலம் நுண் செயற்கைக்கோள் தயாரிப்பதற்கான பயிற்சி திட்டம் தான். இந்த திட்டம் வந்து பெங்களூரில் வந்து தொடங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து தீனதயாள் மாற்றுத்திறனாளிகள் மறுவாழ்வு திட்டம். இது வந்து ஏப்ரல் 1, 2018 முதல் மறுசீரமைக்கப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்த தீனதயாள் வந்து மாற்றுத்திறனாளிகளுக்கான ஒரு திட்டம். இந்த திட்டம் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா 1999 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குஜராத் L&T நிறுவனத்தின் சார்பில் பாதுகாப்பு தளவாடங்களை உற்பத்தி செய்வதற்கான ஆலையை பிரதமர் மோடி வந்து தொடங்கி வச்சிருக்காரு. இதில் வந்து K9 வஜ்ரா என்ற வகையிலான பீரங்கிகள் வந்து இதில் வந்து உற்பத்தி செய்ய இருக்குது. இந்த K9 வஜ்ரா அப்படின்றதுக்கு அந்த பீரங்கிக்கான சிறப்பு என்னென்னா அதாவது தானாகவே நகர்ந்து செல்லக்கூடிய வகையில் வந்து வடிவமைக்கப்படுறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பெரிய மீசை வைக்கும் போலீஸ்காரர்களுக்கான படியை வந்து 5 மடங்கு உயர்த்த உத்தரப்பிரதேச போலீஸ் துறை வந்து முடிவு செஞ்சுருக்காங்க அந்த மாநிலம். நெக்ஸ்ட் வந்து லோக் ஆயுக்தா தலைவர் மற்றும் உறுப்பினர்களை தேர்வு செய்யும் குழுவின் தலைவர் யாருன்னா வெங்கட்ராமன். நெக்ஸ்ட் என்னென்னா இந்த ஹென்லி பாஸ்போர்ட் இண்டெக்ஸில் இந்தியாவின் தரநிலை வந்து 79, அதாவது வலிமையான பாஸ்போர்ட் இருக்குல்ல அதில் வந்து 79. இது ஏற்கனவே பார்த்த ஒரு வினா தான். நெக்ஸ்ட் வந்து 10வது சீக்கிய குருவான குரு கோவிந்த் சிங்கின் 350வது பிறந்த தினத்தை முன்னிட்டு அவரது நினைவாக டில்லியில்
மோடி வந்து ஜனவரி 13 வந்து நாணயம் வந்து வெளியிட்டிருக்காரு. யாருன்னா குரு கோவிந்த் சிங்கோட நாணயம், அவரோட நினைவாக நாணயம். எத்தனாவது பிறந்தநாள்னா 350வது பிறந்தநாள். நெக்ஸ்ட் வந்து ஐடிஎஃப்சி வங்கியின் பெயர் வந்து ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் என பெயர் மாற்றம் வந்து செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுற்றுச்சூழலுக்கு ஆபத்தை உருவாக்கும் யூக்கலிப்டஸ், சில்வர் ஓக் போன்ற அயல்நாட்டு மரங்களை முற்றிலும் ஒழிக்க அமைக்கப்பட்ட குழுவோட பெயர் குழுவுக்கு தலைவர் யாருன்னா செருகுரி ராகவேந்திர பிரபு. எந்தெந்த மரம்னா யூக்கலிப்டஸ், சில்வர் ஓக் அப்படின்ற மரங்களை வந்து ஒழிக்கிறதுக்கு. நெக்ஸ்ட் வந்து 26வது சர்வதேச ஒட்டக திருவிழா வந்து ராஜஸ்தானில் நடக்க இருக்குது. நெக்ஸ்ட் வந்து நியூயார்க் டைம்ஸ் பத்திரிகை வெளியிட்டுள்ள உலகில் காண வேண்டிய சிறந்த இடங்களில் 2வது இடம் வந்து ஹம்பி. அது வந்து எங்கே இருக்குன்னா கர்நாடகா மாநிலத்தில் இருக்குது. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் மிக நீளமான ஒற்றைப்பாதை இரும்பு தொங்கு பாலம் வந்து அருணாச்சல பிரதேசத்தில் அமைக்க இருக்குது. நெக்ஸ்ட் வந்து புதுச்சேரியில் பிளாஸ்டிக் பொருளுக்கு தடை விதிக்க போகிறதா சொல்லியிருக்காங்க. அது எப்போலேருந்து அமலுக்கு வரப்போகுதுன்னா 2019 மார்ச் 1 செயல்படுத்துகிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சீன எல்லை பகுதியில் 21,000 கோடி செலவில் 44 சாலைகள் அமைக்க மத்திய அரசு வந்து முடிவு செஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து 62வது அகில இந்திய மகப்பேறியல் மற்றும் பெண் பாலுறுப்பியல் மருத்துவர்கள் மாநாடு வந்து பெங்களூரில் வந்து நடைபெற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து அம்மா கேர் எல்இடி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் வந்து ஒடிசா. நெக்ஸ்ட் வந்து உலகத்துக்குரிய நிகழ்வுகள், நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். வெனிசுலா அதிபராக நிக்கோலஸ் மடூரா வந்து 2வது முறையாக வந்து தேர்வு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து காங்கோ குடியரசில் நடைபெற்ற அதிபர் தேர்தலில் எதிர்க்கட்சி தலைவர் ஃபெலிக்ஸ் சிசேகெடி வந்து வெற்றி பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஸ்வீடன் நாட்டின் பிரதமராக ஸ்டீஃபன் லோஃப்வென் அப்படின்றவர் 2வது முறையாக தேர்வு செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து குரூப் 77 அமைப்பின் தலைமை பொறுப்பு வந்து பாலஸ்தீனம் அப்படின்ற நாடு வந்து ஏற்றுள்ளது. நெக்ஸ்ட் வந்து கவி நீதியரசர், அதாவது பொயட்டிக் ஜஸ்டிஸ் என அழைக்கப்படும் ஆசிஃப் கோசா வந்து பாகிஸ்தான் நாட்டின் 26வது தலைமை நீதிபதியாக நியமனம் செஞ்சுருக்காங்க. எதுக்கு இவரை பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, அதாவது இவரோட தீர்ப்புகளில் பொதுவாக நிறைய இலக்கியங்களை வந்து எக்ஸாம்பிளுக்கு வந்து சொல்கிறதுனால இவர் வந்து பொயட்டிக் ஜஸ்டிஸ் அப்படின்னு அழைக்கிறாங்க. அவர் பேர் வந்து ஆசிஃப் கோசா. நெக்ஸ்ட் வந்து உலகின் முதல் மனித உரிமைகளுக்கான பிரத்யேக தொலைக்காட்சி சேனலை லண்டனை தலைமையிடமாக கொண்ட சர்வதேச மனித உரிமை கண்காணிப்பகம் தொடங்கியுள்ளது. லண்டன் தான் இதோட தலைமையிடம். நெக்ஸ்ட் வந்து உளவுத்துறைக்கான அமெரிக்க நாடாளுமன்ற குழுவில் உறுப்பினராக இந்திய அமெரிக்கர் வந்து ராஜம் கிருஷ்ணமூர்த்தி வந்து நியமனம். நெக்ஸ்ட் வந்து உலகின் முதல் கடல் விடுதி எங்கே இருக்குன்னா மாலத்தீவில். 10வது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு அமெரிக்காவில் சிகாகோவில் வந்து நடக்க இருக்குது. இது வந்து ஜூலை மாதத்தில் நடக்க இருக்குது. நெக்ஸ்ட் வந்து மாசிடோனியா நாட்டின் பெயர் வந்து வடக்கு மாசிடோனியா குடியரசு என பெயர் மாற்றம் செய்கிறதா சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து வெளிநாட்டு உறவுகள் பார்க்கலாம். இந்தியா மங்கோலியா நாடுகளுக்கிடையே கலை மற்றும் கலாச்சார துறைகளில் பரஸ்பர ஒத்துழைப்பு நல்குவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து செஞ்சுருக்காங்க. எந்தெந்த நாடுகள்னால் இந்தியா மற்றும் மங்கோலியா நாடுகளுக்கிடையே. நெக்ஸ்ட் வந்து 7வது ஏசியன் இந்தியா சுற்றுலா அமைச்சர்கள் கூடுகை வந்து வியட்நாமில் உள்ள ஹாலாங் நகரில் நடைபெற்றது. நெக்ஸ்ட் வந்து இந்தியா அமெரிக்கா உத்திசார் கூட்டு மன்றத்தின் தலைவர் யார்னா திரு ஜான் சாம்பர்ஸ். நெக்ஸ்ட் வந்து யுரேனியம் கொள்முதல் செய்வதற்கான இந்திய அரசு உஸ்பெகிஸ்தானுடன் ஒப்பந்தம் செய்திருக்கு. எந்த நாடுனா உஸ்பெகிஸ்தான். நெக்ஸ்ட் வந்து சிட்காப் அப்படின்னா சினோ இந்தியன் டிஜிட்டல் கொலாபரேஷன் பிளாசா அப்படின்னா இந்திய சீனா நாடுகளின் தகவல் தொழில்நுட்ப நிறுவனங்களை ஒரே தளத்தின் கீழ் கொண்டுவதற்கான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் தான் இந்த சிட்காப். நெக்ஸ்ட் வந்து இந்திய பிரான்ஸ் நாடுகளுக்கிடையே புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் தொழில்நுட்பத்தில் ஒத்துழைப்பிற்காக மத்திய அமைச்சரவை வந்து ஒப்புதல் செஞ்சுருக்காங்க. எந்தெந்த நாடுகள்னால் இந்தியா மற்றும் பிரான்ஸ். நெக்ஸ்ட் வந்து ஈரானை சேர்ந்த பாசார்காட் வங்கி வந்து தனது கிளையை மும்பையில் திறப்பதற்கு இந்திய ரிசர்வ் வங்கி வந்து அனுமதிச்சிருக்காங்க. எந்த நாட்டோட பேங்க்னா ஈரானை சேர்ந்த பேங்க் தான். அது எங்கன்னா மும்பையில் வந்து திறக்கிறதுக்கான அனுமதி வந்து ரிசர்வ் வங்கி வழங்கியிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இந்தியா ஆஸ்திரேலியா இடையே சுரங்க பாதுகாப்பு பரிசோதனை மற்றும் ஆராய்ச்சி நிலையம் தொடர்பான புரிந்துணர்வு ஒப்பந்தம் வந்து செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இம்பெக்ஸ் அப்படின்னா எந்த இரு நாடுகள்னால் இந்த ஐஎம் அப்படிங்கிறதே இருக்குது. ஐ ஃபார் இந்தியா, எம் ஃபார் மியான்மர். இந்திய மியான்மர் நாடுகளுக்கிடையே கூட்டு இராணுவ ஒத்திகை வந்து எங்கே நடந்துச்சுன்னா சண்டிகாரில் சண்டி மண்டீர் அப்படின்ற ஒரு பிளேஸில். நெக்ஸ்ட் வந்து அமெரிக்காவுக்கான இந்திய தூதர் யார்னா நவ்தேஜ் சர்னா. நெக்ஸ்ட் வந்து பொருளாதாரம் பார்க்கலாம்.
அந்த தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி செலுத்துவதற்கான ஆண்டு வர்த்தக வரம்பு வந்து 20 லட்சத்திலிருந்து 40 லட்சமாக அதிகரிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவில் மூலதன சந்தையில் புதிய கொள்கை மாற்றங்களை கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகளை ஆராய செபி அமைப்பு சங்கர் டி தலைமையில் ஆய்வுக்குழு வந்து ஏற்படுத்தியிருக்கு. நெக்ஸ்ட் இது ரியல் எஸ்டேட் துறையில் சரக்கு மற்றும் சேவைகள் வரி வருவாயை அதிகரிக்க செய்வதற்கான 7 நபர்கள் கொண்ட அமைச்சர்கள் குழு குஜராத் துணை முதல்வர் நிதின் பட்டேல் தலைமையில் வந்து அமைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து மின்னணு முறையில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதை மேலும் மேம்படுத்த இன்ஃபோசிஸ் நிறுவனத்தை வந்து மத்திய அரசு தேர்ந்தெடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ஹெச்டிஎஃப்சி ஸ்டாண்டர்ட் லைஃப் இன்சூரன்ஸ் நிறுவனம் தனது பெயரை ஹெச்டிஎஃப்சி லைஃப் இன்சூரன்ஸ் என பெயர் மாற்றம் செஞ்சுருக்காங்க. இந்த ஸ்டாண்டர்டை எடுத்துட்டு லைஃப் இன்சூரன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து லாட்ரி சீட்டுகளின் மீது ஒரே மாதிரியான வரி விதிப்பு 8 மாநில அமைச்சர்கள் வந்து மகாராஷ்டிரா நிதியமைச்சர் சுதீர் முங்கண்டிவா தலைமையில் வந்து ஜிஎஸ்டி கவுன்சில் வந்து அமைச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து ரூபாய் 20,000 மேல் உள்ள அசையா சொத்துக்களை ரொக்க பரிவர்த்தனை மூலம் வாங்கினால் வருமான வரித்துறையினர் வந்து நோட்டீஸ் அனுப்பும் புதிய திட்டத்தை வந்து இது பண்ணியிருக்காங்க. இது எதுக்குன்னா இந்த கருப்பு பணப்புழங்களை வந்து தடுக்கிறதுக்காகத்தான். நெக்ஸ்ட் வந்து அறிவியல் தொழில்நுட்பம்ன்ற தலைப்பில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, J1820 என பெயரிடப்பட்டுள்ள நட்சத்திரத்தை விழுங்கி சுருங்கிய கருந்துளை ஒன்றை நாசா மற்றும் MIT ஆராய்ச்சியாளர்கள் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த J1820 இந்த இதை வந்து இந்த நட்சத்திரத்தை வந்து 2018 மார்ச்சில் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. இது பூமியிலிருந்து 10,000 ஒளியாண்டுக்கு அப்பால் தொலைவில் வந்து இந்த J1820 வந்து அமைஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து கார்பன் டை ஆக்சைடு படிகப்படுத்தி விண்வெளி எரிபொருளை IIT சென்னை ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். நெக்ஸ்ட் வந்து எப்பிஸ்லான் 4 ராக்கெட் வந்து ஏவுகணையின் மூலம் 7 செயற்கைக்கோள்களை ஜப்பான் நாடு விண்ணுக்கு அனுப்பியுள்ளது. எந்த நாடுனா ஜப்பான் நாடு. நெக்ஸ்ட் வந்து புத்தகங்கள் யார் எழுதியிருக்கான்னு பார்க்கலாம். வி ஆர் டிஸ்பிளேஸ்டு அப்படின்ற ஒரு புக்கை வந்து மலாலா யூசஃப் அப்படின்றவங்க எழுதியிருக்காங்க. இவங்க வந்து நோபல் பரிசு பெற்றிருக்காங்க இளம் வயதிலேயே. மலாலா யூசஃப் இவங்க வந்து பாகிஸ்தான் நாட்டை சேர்ந்தவங்க. நெக்ஸ்ட் வந்து விருதுகள் பார்க்கலாம். பிராங்கோ ஜெர்மன் மனித உரிமை மற்றும் சட்டத்தின் ஆட்சி விருது 2018 சீன வழக்கறிஞர் யூ வென் செங் அப்படின்றவர் வந்து பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து அமெரிக்கான காந்தி விருது வந்து அறிவிச்சிருக்காங்க. பார்க்கலாம். இது அதாவது 4 ஆண்டுகளுக்கு மொத்தமாக வந்து இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க. 2015க்கான காந்தி விருது அமெரிக்கான காந்தி விருது யாருன்னா கன்னியாகுமரியைச் சேர்ந்த விவேகானந்த கேந்திர அமைப்பு வந்து அந்த அமைப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. இது எதுக்கு கொடுத்துருக்காங்கன்னா ஊரக மேம்பாடு மற்றும் கல்வித்துறையில் சிறந்த பணியாற்றியதுக்காக அந்த விருது வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2016ஆம் ஆண்டுக்கு வந்து அக்ஷய பாத்திரம் அறக்கட்டளை மற்றும் சுலப் இன்டர்நேஷ்னலுக்கு வந்து இந்த ரெண்டு அமைப்புக்கு வந்து சேர்த்து கொடுத்துருக்காங்க இந்த 2016க்கு. இது எதுக்குன்னா அக்ஷய் பாத்திரத்துக்கு வந்து நாடு முழுவதும் குழந்தைகளுக்கு இலவச மதிய உணவு வந்து இந்த அக்ஷய் பாத்திர அறக்கட்டளை வந்து வழங்கியிருக்காங்க. அதுக்காக இந்த அமைப்புக்கு கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து சுலப் இன்டர்நேஷ்னலுக்கு வந்து மனித கழிவுகளை மனிதனை அப்புறப்படுத்தி செஞ்சுருக்காங்க இந்த சுலப் இன்டர்நேஷ்னல். ஸோ அதுக்காக இந்த 2 அமைப்புக்கும் காந்தி விருது 2016க்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2017க்கு வந்து எந்த அமைப்பு பெற்றிருக்குன்னா ஏகாய் அபியான் அறக்கட்டளை அமைப்பு வந்து வாங்கியிருக்கு. இது வந்து ஊரக மற்றும் பழங்குடியினர் குழந்தை கல்வியை வந்து இந்த ஏகாய் அமைப்பு வந்து அபியான் வந்து செஞ்சுருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 2018க்கு வந்து யோகை சசாகாவா அப்படின்ற ஒரு ஜப்பான் அமைப்பு இது வந்து தொழுநோய் ஒழிப்பு பங்களிப்பில் இந்த அமைப்பு வந்து செயல்பட்டிருக்கு. ஸோ வந்து 2018 யோகை சசாகாவா அப்படின்ற அமைப்புக்கு வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து உலகின் 7 மிக உயர்ந்த சிகரங்கள் மற்றும் எரிமலைகள் ஏறியுள்ள உலகின் இளம் வீரர் என்னும் பெருமை வந்து கல்கத்தாவை சேர்ந்த 35 வயது சத்யரப் சித்தாந்தா அப்படின்றவர் வந்து பெற்றிருக்காரு. நெக்ஸ்ட் வந்து ஜப்பான் பரிசு 2019 இந்தியாவை பூர்வீகமாக கொண்ட ரத்தன்லால் உயிரி தயாரிப்பு மற்றும் சுற்றுச்சூழல் சார்ந்த ஆராய்ச்சிக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ரோசா பார்க்ஸ் விருது வந்து இந்திய அமெரிக்கர் குரிந்தர் சிங் கல்சா அப்படின்றவருக்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து நேபாள இராணுவ தலைமை தளபதி பூர்ணச்சந்திர தபாவுக்கு இந்திய இராணுவ ஜெனரல் என்ற உயரிய விருது வந்து வழங்கப்பட இருக்கு. நேபாள இராணுவ தளபதி பேர் என்னன்னா பூர்ணச்சந்திர தபா. நெக்ஸ்ட் வந்து ஆப்ரிக்கன் ஃபுட்பாலர் ஆஃப் த இயர் விருது வந்து முகமது சலா அப்படின்றவருக்கு வந்து கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து சுசிலா தேவி இலக்கிய விருது வந்து நமிதா கோகலே அப்படின்றவங்களுக்கு கிடச்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து விளையாட்டுகள் பார்க்கலாம். உலகின் நம்பர் 1 வீராங்கனை மேரி கோம் சர்வதேச குத்துச்சண்டை சம்மேளனத்தின் தரவரிசை பட்டியலில் முதல் இடம். இந்த 36 வயதான மேரி கோம் வந்து 2020 டோக்கியோ
ஒலிம்பிக் போட்டியில் 48 கிலோ எடை பிரிவு இல்லாததால் 51 கிலோ பிரிவில் மோத உள்ளார் இந்த மேரி கோம். நெக்ஸ்ட் வந்து தமிழக பல்கலைக்கழகங்களுக்கு இடையே நடத்தப்பட்ட வேந்தர் கோப்பை கிரிக்கெட் போட்டியில் சென்னை பல்கலைக்கழக அணி வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்கு. நெக்ஸ்ட் வந்து தேசிய சீனியர் வாலிபால் போட்டியில் ஆடவர் பிரிவில் கர்நாடகமும் மகளிர் பிரிவில் கேரளாவும் வந்து சாம்பியன் பட்டம் பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்தியாவின் இளம் செஸ் கிராண்ட் மாஸ்டர், உலகின் 2வது இளம் கிராண்ட் மாஸ்டர் என்கிற சாதனை சென்னையை சேர்ந்த 12 வயது சிறுவன் குகேஷ் வந்து பெற்றிருக்கார். நெக்ஸ்ட் வந்து சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஐசிசி அமைப்பின் அடுத்த தலைமைச் செயல் அதிகாரியாக இந்திய வம்சாவளி மனு சாவ்னே வந்து நியமிக்கப்பட இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து கேலோ இந்தியா யூத் போட்டிகளில் 50 மீட்டர் துப்பாக்கி சுடுதல் தமிழக வீராங்கனை ஜி வர்ஷா வந்து தங்கமும், ஹரியானாவை சேர்ந்த சிரின் கோத்ரா அப்படின்றவங்க வெள்ளியவும், மேற்கு வங்கத்தை சேர்ந்த ஆயுஷ் அப்படிங்கிறவங்க வந்து வெண்கலத்தையும் வந்து ஜெயிச்சிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து இந்திய பெண்கள் குத்துச்சண்டை அணியின் தலைமை பயிற்சியாளராக முகமது அலி காமர் வந்து நியமிக்கப்பட இருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து 16வது டாடா மும்பை மாரத்தான் நிகழ்வின் விளம்பர தூதுவர் யாருன்னா மேரி கோம். நெக்ஸ்ட் வந்து இத்தாலி சூப்பர் கோப்பை கால்பந்து போட்டி, அதாவது ஃபைனலில் யார் வந்து வின் பண்ணியிருக்காங்கன்னா ஏசி மிலனை வீழ்த்தி ஜூவென்ஸ்டன் அணி வந்து சாம்பியன் பட்டம் வந்து பெற்றிருக்காங்க. நெக்ஸ்ட் என்னென்னா சிட்னி சர்வதேச டென்னிஸ் போட்டியில் மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாம்பியன் பட்டம் வந்து பெட்ரோ வித்தோவா அப்படிங்கிறவங்க, இவங்க வந்து செக் குடியரசு நாட்டை சேர்ந்தவங்க. ஆண்களில் அலெக்ஸ் டி மினோர், அவர் வந்து ஆஸ்திரேலியா நாட்டை சேர்ந்தவர். நெக்ஸ்ட் வந்து டெஸ்ட், ஒரு நாள், T20 என அனைத்து வகையான கிரிக்கெட் ஆட்டத்திலும் சேர்த்து 1000வது சர்வதேச வெற்றியை பதிவு செய்த முதல் அணி என்னன்னா அது ஆஸ்திரேலியா. நெக்ஸ்ட் வந்து நியமனங்கள் பார்க்கலாம். ஃபேஸ்புக் நிறுவனத்தின் இந்திய பிரிவிற்கு மேலாண்மை இயக்குனர் அஜித் மோகன். இந்திய பிரிவிற்கு மேலாண்மை இயக்குனர் யாருன்னா அஜித் மோகன். ஊடக சுதந்திரத்திற்கான கூட்டமைப்பு தலைவர் யாருன்னா நரசிம்மன் ராம். சுப்ரீம் கோர்ட்டில் கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் யாருன்னா சஞ்சய் ஜெயின். சுப்ரீம் கோர்ட்டிற்கு 2 புதிய நீதிபதிகள் வந்து நியமனம் செஞ்சுருக்காங்க. யாருன்னா சஞ்சீவ் கண்ணா, தினேஷ் மகேஸ்வரி. நெக்ஸ்ட் வந்து யூபிஎஸ்சி புதிய உறுப்பினர் யாருன்னா DCA ஆனந்த். நெக்ஸ்ட் வந்து முக்கிய தினங்கள் பார்க்கலாம். வெளிநாடு வாழ் இந்தியர் தினம் வந்து ஜனவரி 9. இதை ஏன் ஜனவரி 9 வந்து கொண்டாடுறாங்கன்னா காந்தி வந்து தென்னாப்பிரிக்காவிலேருந்து திரும்பி இந்தியாவுக்கு வந்து ஜனவரி 9 வந்திருப்பார். ஸோ அதை வந்து வெளிநாடு வாழ் இந்தியர் தினமாக நம்ம ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடிட்டு வர்றோம். நெக்ஸ்ட் வந்து உலக இந்தி மொழி தினம் வந்து ஜனவரி 10. நெக்ஸ்ட் வந்து 71வது இந்திய தரைப்படை தினம் நேஷ்னல் ஆர்மி டே வந்து ஜனவரி 15 பொங்கல் அன்னைக்கு. நெக்ஸ்ட் வந்து தேசிய இளைஞர் தினம் வந்து ஜனவரி 12. அப்புறம் சென்னை மாகாணம் தமிழ்நாடு என பெயர் மாற்றம் செய்த நாள் வந்து ஜனவரி 14. இதோட ஜனவரி மாதம் 11 to 20 நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு அடுத்த பார்ட்டில் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ.